ஒரு மிகப்பெரிய மகரிஷிங்க. அவர் பல ஆண்டுகள் கடுமையாக தவம் இருந்தாருங்க. தவத்தின் பலனாக அவருக்கு ஒரு தாமரை மலர் கிடச்சிதுங்க. அது தாமரைன்னா பொற்றாமரை மாதிரி ரொம்ப அற்புதமான தாமரை. ஏகப்பட்ட நறுமணங்கள் மிகுந்தது. ஏகப்பட்ட இதழ்களுடன் கூடிய ஒரு விசேஷமான அரிய தாமரை அவர் கிடச்சிதுங்க. அந்த தாமரை பூவை நாம் வச்சுக்கிறது பதிலாக ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய அந்த பெருமாளுக்கு சார்த்தனம்னா அவருக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாருங்க. ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார்கடலில் அவர் துயில் கொண்டிருக்கிறாரு. நாம் எப்படி இந்த கடலை கடந்து போகிறது அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, கடல் தண்ணியெல்லாம் நம்ம இறைச்சிருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கடல் தண்ணியை இறைச்சி கடல் தண்ணீர் வற்றின உடனேயே அங்கே நாம் ஸ்ரீமன் நாராயணனை பாத்திர முடியும். அந்த நேரத்தில் நாம் அந்த தாமரை மலரை அவருக்கு சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கடல் தண்ணீரெல்லாம் இறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய பக்தியை பார்த்த பெருமாள் ஒரு வயோதிக வடிவத்திலே எனக்கு ரொம்ப பசிக்குது, பசி எடுத்தால் சாப்பிடணும் இல்லையா, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அதனால் எனக்கு உணவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இவர் அவருக்கு உணவு தயார் பண்ண போகிறாரு. அந்த இடத்திலேயே ஸ்ரீமன் நாராயணனாக அவர் தோன்றி அந்த இடத்துலையே அப்படியே சயன கோலத்தில் அப்படியே தரையிலேயே சயன கோலமாகிறாரு. இது அடுத்ததாக அந்த மகரிஷி ஓடி பார்க்குறாரு. அந்த இடத்துல பெருமாள் அற்புதமாக படுத்த கோலத்தில் காட்சி கொடுத்துட்டுருக்காரு. தாமரை மலரும் அவருடைய இருக்குது. இந்த பெரிய மகரிஷி யாருன்னு சொன்னால் புண்டரீக மகரிஷி. அந்த மகரிஷி தாங்க கடுமையான தவப்பயனால் இந்த ஸ்ரீமன் நாராயணனையே நேரடியாக வரவழைத்து தான் வைத்திருந்த மலரை சூட கொடுத்திருக்கிறாரு. ஸ்ரீமன் நாராயணனும் அந்த மலரை சூட்டி கொண்டாருங்க. பொதுவாக நீங்கள் ஸ்ரீமன் நாராயணன் பெருமாள் சயன கோலத்தில் படுத்த கோலத்தில் இருக்கிறார் அப்படின்னா ஆதிசேஷன் மேலே தான் படுத்திருப்பார். ஆனால் இங்கே இருக்கிற கோவிலில் பார்த்திங்கன்னா தரையில் படுத்திருக்கிறார், மண் மீது படுத்திருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி இல்லாமல் அவர் தனியாக சயன கோலத்திலே படுத்திருக்கிறார். தாமரை மலர் இருக்குது. பாதத்தில் புண்டரிக மகரிஷி அருள்வாளித்து கொண்டிருக்கிறாரு. இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிலப்பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வீடு மனை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே தீரும். காரணம், பெருமாள் தரையிலேயே படுத்திருக்கிறதுனால தான் பூமி சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாமே உங்களுக்கு தீருங்க. அதே மாதிரி இங்கே தாயாருடைய பெயர் அருள்மிகு நிலமங்கை தாயாராக இங்கே தாயார் காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. தாயாருடைய பேரே நிலமங்கை தாயார். அதனால தான் நிலத்து பிரச்சனை, இடத்து பிரச்சனை, 4 வருஷம் கேஸ் நடக்குது, அல்லது வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, அல்லது இடம் வாங்கிட்டோம் பட்டா சிட்டா அடங்கல் கிடைக்கல, அல்லது அண்ணன் தம்பி சொந்தக்காரங்க பிரச்சனை, பாகப்பிரிவினை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போகலாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகில் மாமல்லபுரம் இருக்கு இல்லைங்களா, அந்த மகாபலிபுரம்ங்கிற மாமல்லபுரத்தினுடைய பேருந்து நிலையத்துக்கு அருகிலேயே இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே பெருமாள் ஸ்தல சயன பெருமாளாக இங்கே காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. 108 திவ்ய தேசங்களில் 64வது திவ்ய தேசமாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. மாசி மகத்தன்று இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடினால், ஸ்ரீ ராமேஸ்வரத்தில் நீராடினால் என்ன புண்ணிய பலன் கிடைக்குமோ அதெல்லாமே இங்கே நீராடினால் கிடைக்குங்க. ஸ்ரீ பூதத்தாழ்வாருடைய அவதார திருத்தலமாக இருக்குதுங்க. அற்புதமான ஒரு திருக்கோவில். அவசியம் ஒரு தடவை நீங்கள் போய் வாங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சொத்து பிரச்சனை தீரும், மாங்கல்ய பலம் கூடும். அதே மாதிரி வீடு வாங்கணும், இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பூமி வாங்கக்கூடிய யோகம், அந்த பூமி யோகம் எல்லாருக்கும் கிடைக்காது. இங்கே இருக்கக்கூடிய பெருமாளையும், பூமியின் மீது படுத்திருக்கும் பெருமாளையும் நிலமங்கை தாயாரையும் நம்ம வணங்கினோம்னா சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் நமக்கு கிடைக்குங்க. நாளைய தினம் ஏகாதசி திருநாளாக இருக்கிறதுனால பெருமாளை சேவிப்போம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே,
புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அற்புத நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.